ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த Q3 ரிசல்ட்ஸை தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ இந்த Q3ல பேங்க்கு கிடைச்ச டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8277 கோடி. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7112 கோடி. கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரில் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 2735 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 2303 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 18.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 1779 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 1406 கோடியாக இருக்குது. ஸோ எகெயின் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 26.5% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். இதே நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ பேங்க் வந்து அவங்ககிட்ட கடன் வாங்கினவங்ககிட்ட இருந்து வாங்குற வட்டி மைனஸ் அவங்க சேவிங் அக்கௌண்ட், அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் மூலமாக அவங்க டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்குற வட்டி, இதை மைனஸ் பண்ணி வர்றதா வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோ பேங்க்கோட ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த Q3ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது 3422 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 2943 கோடியாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 16% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஃபினாமினலான க்ரோத் ரேட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரியே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 3.86% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 3.98% இருக்குது. இதில் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிகர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு PSU பேங்க்குக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது 2% அண்ட் அபவ் இருந்தாலே அது ஒரு பெட்டரான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. அடுத்து இந்த Q3ல பேங்க்குக்கு கிடைச்ச டோட்டல் டெபாசிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,21,661 கோடி. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 2,79,200 கோடி வந்துட்டு டோட்டல் டெபாசிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். அடுத்து காசா டெபாசிட். ஸோ காசா டெபாசிட்ங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்லையும் சேவிங் அக்கௌண்ட்லையும் மக்கள் பண்ண டெபாசிட் அமௌண்ட்டை தான் இது குறிக்குது. ஸோ இந்த Q3ல பார்த்தீங்கன்னா 1,59,397 கோடி ரூபாய் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்ல உங்களுக்கு டெபாசிட்டாக கிடச்சிருக்கு பேங்க்குக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 1,37,494 கோடியாக இருந்திருக்கு. ஸோ காசா டெபாசிட் இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 16% உயர்ந்திருக்கு. இதே மாதிரி காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 49.55% இருக்குது இந்த Q3ல. ப்ரீவியஸ் இயர் Q3ல 49.28% இருக்குது. இதுலேயே ஒரு மார்ஜினலான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்து கிராஸ் அட்வான்சஸ்ங்கிற வந்துட்டு பேங்க் வந்து இந்த குவார்டரில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லெண்டிங் கொடுத்தாங்களோ அதை தான் வந்து கிராஸ் அட்வான்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த Q3ல பார்த்தீங்கன்னா பேங்க் டிஸ்போஸ் பண்ண லோனோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,73,502 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல அதோட மதிப்பு 2,28,650 கோடியாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் ஆல்மோஸ்ட் 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் அட்வான்சஸ். ஸோ அட்வான்சஸ்ங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அதிகமாக டிஸ்பர்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து அந்த அட்வான்ஸஸ்க்கு லோனை திருப்பி வாங்கும்போது அவங்களுக்கு வட்டி வரும், இன்கமும் ஜாஸ்தி ஆகும். அடுத்து என்பிஏ, கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ. என்பிஏங்கிறது ஒன்றும் கிடையாது, நான் பர்ஃபார்மிங் அசட். ஒரு பேங்க்கோட நான் பர்ஃபார்மிங் அசட்டுங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பேங்க்குக்கு நல்லது. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்டுங்கிறத வந்து தமிழில் வாராக்கடன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டுங்கிறது இந்த Q3ல 1.60% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 1.80% இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் என்பிஏ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இந்த Q3ல பார்த்தீங்கன்னா 20 பேசிஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்குது இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு PSU பேங்க்குக்கு வந்துட்டு 4% ஆர் லெஸ் தேன் 4% வந்து கிராஸ் என்பிஏவாக இருந்தால் அது ஒரு ஹெல்த்தியான நம்பர்னு சொல்லலாம். ஸோ அந்த மெட்ரிக்லையும் இந்த பேங்க் வந்து ஒரு ஹெல்த்தியான பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2% அண்ட் பிலோ இருந்ததுன்னா அது எக்ஸலண்ட்டான நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் Q3ல நெட் என்பிஏ 0.20% இருக்குது. இந்த Q3ல 0.15% இருக்குது. எகெயின் 0.05 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏவை டிக்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 98.41% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயரில் Q3ல பார்த்தீங்கன்னா 98.28% இருக்குது. ஸோ
ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ ஒரு பிஎஸ்யூ பேங்க்குக்கு ஐடியலாக மினிமம் 70% அண்ட் அபவ் வந்துட்டு ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து எக்ஸலண்ட்டான பொசிஷனில் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பேங்க்கோட டோட்டல் கிராஸ் என்பிஏ ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 100 கோடி ரூபா வந்து கிராஸ் என்பிஏவாக இருக்குது. சப்போஸ் அந்த 100 கோடி ரூபா வந்து வராமல் போச்சுன்னா அது பேங்க்குக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அந்த லாஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறதா ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 98 கோடியை வந்துட்டு ப்ரொவிஷனை எடுத்து வச்சுட்டாங்க. விச் மீன்ஸ் 100 கோடி ரூபா கிராஸ் என்பிஏ வந்துட்டு பேங்க்குக்கு திரும்ப வராட்டி கூட அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி 98 கோடியை வந்து ப்ரொவிஷனை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அப்போ லாஸுங்கிறது பெரிய லெவலில் இருக்காது. அந்த ஷாக் அவங்களால ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோக்கு பேங்க்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 99% இருக்குது. இது வந்து எக்ஸலண்ட்டான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. அடுத்து கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ. ஸோ இந்த கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோங்கிறது ஒரு பிஎஸ்யூ பேங்க்குக்கு டிப்பிக்கலாக 14% அண்ட் அபவ் இருந்தாலே வந்து ஒரு எக்ஸலண்ட் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 18.71% இருந்திருக்கு. இந்த Q3ல பார்த்தீங்கன்னா அது டிராஸ்டிக்காக டிப் ஆகி 17.06% இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ரெகுலேட்டரி மேண்டேட் பண்ணியிருக்க அந்த 14%க்கு மேலே இருக்கிறதுனால இந்த கேபிட்டல் அடிக்கிறது ரேஷியோவும் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரேஷியோன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Q3ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்பிஏலையும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருக்காங்க. அவங்களோட காசா டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா எட்டகைன் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ₹1 வந்து டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட Q3 ரிசல்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச அத்தனை இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.